சார் எந்த லக்கணக்காரர்கள் காதலிச்ச கடைசி வரையுமே வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு இது காதலோட அமைப்பு எப்படி இருக்கும் சொல்கிறல்ல. இந்த ரிஷப லக்கணம் போகும்போது 17 வயசுலேருந்து 27 வயசு ஒரு பையனை வந்து காதலிச்சா, ஒரு பொண்ணு காதலிச்சா, அந்த மாதிரி ஒரு காதல் ஜோடி நீங்கள் பார்க்கவே முடியாது. 0லேருந்து ஆரம்பிக்கும். இதுதான் உண்மையான அனுபவம். அதாவது ஒரு மிகப்பெரிய புத்திசாலி, மிகப்பெரிய அனுபவசாலி, மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர், மிகப்பெரிய சாதனையாளர். அங்கே ஒரு தேக்கம் வரும் பாருங்க. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். நீங்கள் மிதனலக்கணம் போகும்போது கல்யாணம் காதல் பண்ணா உண்மையிலே கல்யாணம் வரைக்குமே போகும். 99% பார்த்தீங்கன்னா இதான் பொண்ணு இதான் பையன் முடிவு பண்ணும். உண்மையிலே வாழ்க்கையே ஓரளவுக்கு புரிதலோடு இருக்கும். இப்போ மீனத்தை பொறுத்தளவுக்கு அது வந்து எந்த இடத்துல கொண்டு விட்டாலும் அது பூந்து புரட்டு வந்துடும் அந்த காதலில். அது எப்படி வேணாலும் இப்படி பூந்து அப்படி வரும், அப்படி பூந்து இப்படி வரும். இந்த கன்னிக்கும் மீனத்துக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை உண்டு. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் காதல் அப்படிங்கிறது ஒரு இனிமையான ஒரு சுகமான ஒரு சந்தோஷமான ஒரு மயக்கமான ஒரு காலம் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய வாழ்க்கையும் காலம் கடந்து தான் வரும். காலத்தை வந்து அந்த காலத்தை கடந்து தான் நம்ம வந்திருப்போம். உதாரணமாக வந்து நீங்கள் 12 வயசாக இருக்கலாம், இல்லை 17 வயசாக இருக்கலாம், இல்லை 20 வயசாக இருக்கலாம், இல்லை 25 வயசாக இருக்கலாம். இந்த காதல்ங்கிறது ஏதோ ஒரு பருவத்தில் ஏதோ ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்டிருப்போம். காதல்ங்கிறது ஒரு அன்பு தானே. அது யாரோ ஒருத்தருக்கு மேலே இருக்குமானே இருக்கும். இந்த 12 லக்கணங்களுக்கும் இந்த காதல்ங்கிற ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, உதாரணமாக நம்ம மேஷ லக்னத்தை வச்சு நம்ம பேசுவோம். நான் ஒரு 17 வயசுலேருந்து நான் 27 வயசுக்குள்ளே ஒரு காலகட்டத்தை நான் எடுத்துக்கிறேன். ஒரு 17 வயசுலேருந்து 27 வயசுக்கு எனக்கு ஒரு மேஷ லக்னம் போணுச்சு அப்படின்னா, இனம் புரியாத அப்படின்னா யார் பேச்சும் அப்பா பேச்சு கேட்க மாட்டேன், அம்மா பேச்சு கேட்க மாட்டேன், நண்பர்கள் பேச்சு கேட்க மாட்டேன். இது சரியா, இது தவறா, இது நல்லதா, இது கெட்டதா, இது வேணுமா வேண்டாமா, இது எந்த இடத்துல போய் நிற்கும், எவ்வளோ சங்கடங்களை கொடுக்கும், படிப்பை கெடுக்குமா, படிப்பை கெடுக்காதா, என் வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் நல்லது இருக்குது, எவ்வளோ தூரம் கெட்டது இருக்குது, அதெல்லாம் எதுவுமே புரியாது. புட்டிச்ச மயிலுக்கு 3 கான்னு சொல்லுவோம்ல. இது என்ன அப்படின்னா, இது அந்த காதலோட ஆழம் வந்து ஒரு மேஷலக்கணம் போகும்போது யாராச்சும் அப்பா அம்மா சொல்லியோ இல்லை யாரோ சொல்லி பிரிக்க முடியுமான்னு பிரிக்க முடியாது. நீங்கள் அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது என்னன்னா பக்குவமாக நம்ம இது சரி இது தவறுன்னு எடுத்து சொல்லி புரிய வைக்கக்கூடிய இடத்துல இல்லை. அந்த இடத்துல என்ன சொல்லணும், அப்பா நீ படித்து முடிங்க, படித்து முடித்தது பிறகு நம்ம பேசுவோம். நீ பண்ணாதன்னு சொன்னால் எப்படி அது தவறுன்னா சரின்னா அது நம்ம இடத்துல பார்த்தா அது தவறாக இருக்கலாம், அப்பா அம்மா இடத்துலேயும் பார்த்தா தவறாக இருக்கலாம். அது இப்போ அது மகனோ இல்லை மகளோ இருந்த இடத்துல என்ன பார்த்தா அந்த சரியாக தானே இருக்கும். அந்த காதல்ங்கிற ஒரு நிகழ்வு எக்ஸ்ட்ரீமான கோபத்தை கொடுக்கும், எக்ஸ்ட்ரீமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை விட்டு நீங்கள் வந்து அது காதலிக்கிறது சரின்னோ தவறுன்னோ தயவு செய்து பெற்றோர்கள் சொல்லாதீங்க. மேசலக்கணக்காரர்கிட்ட நீங்கள் புரிய வைக்க முடியுமா, புரிய வச்சிட முடியுமா? புரிய வச்சா மட்டும் உடனே அப்படி கேட்டுவாங்களா? கேட்கவே மாட்டாங்க. அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், காலமும் நேரமும் பொறுமையும் கொஞ்சம் உங்களுக்கு அவசியம். யார்? இந்த அப்பா அம்மாவுக்கு. நீ படிப்பை மட்டும் பாரு, படிப்பை மட்டும் முடி, அதுக்கு பிறகு எதை வேணாலும் பேசியவன். இந்த ரிஷபலக்கணம் அப்படி கிடையாது. ரொம்ப ஆழமாக இருக்கும், அழகாகவும் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் படிப்பு வந்து இந்த ரிஷபலக்கணம் முழுக்க காதலால் தான் படிப்பே, வாழ்க்கையே மொத்தம். நிறைய பேர் கேட்பாங்க, சார் காதலிக்கிறவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களான்னு கேட்பாங்க. அது தனியாக நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன். சார் எந்த லக்கணக்காரர்கள் காதலிச்ச கடைசி வரையுமே வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு இருக்குது. இது காதலோட அமைப்பு எப்படி இருக்கும், இந்த ரிஷபலக்கணம் போகும்போது வந்து அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப அதான் சொல்கிறேன்ல, இந்த ரிஷபலக்கணம் போகும்போது ஒரு 17 வயசுலேருந்து 27 வயசு ஒரு பையனை வந்து காதலிச்சா, ஒரு பொண்ணு காதலிச்சா, அந்தமாரி ஒரு காதல் ஜோடி நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் அந்த ஸ்கூல்லேயே அந்த காலேஜில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வாழ்க்கைங்கிறது மொத்தமாக என்ன பண்ணும், அந்த காதலால் அந்த வாழ்க்கைங்கிறது மொத்தமாக 0லேருந்து ஆரம்பிக்கும். அதுதான் கொடுமையான இருக்கும். அதாவது ஒரு மிகப்பெரிய புத்திசாலி, மிகப்பெரிய அனுபவசாலி, மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர், மிகப்பெரிய சாதனையாளர். அங்கே ஒரு தேக்கம் வரும் பாருங்க. அதை வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாத காதல் இந்த ரிஷபம். ஆனால் அந்த மிதுனம் அப்படி கிடையாது. உலகத்திலே புத்திசாலித்தனமான காதல். காதலிக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், அப்படி பேசுகிறோம். ஆனால் காரியத்தில் நம்பர் 1 எப்படி காரியவாதின்னு சொல்லுவோம்ல,
தயவு செய்து இந்த மிதுன லக்கணம் போகும்போது இதில் மிதுன ஏஎல்பி போகும்போது 10 வருஷ காலம் எவனாச்சும் ஒரு பொண்ணோ பிள்ளையோ காதலிச்சா, அது பொண்ணு காதலிச்சாலும் சரி, அது புள்ள காதலிச்சாலும் சரி, ஏஎல்பி மிதுனமாக போகும்போது அது காரியத்தோடு என்ன பண்ணும்? அவன் யார்? இந்த பொண்ணு யார்? பொண்ணு நல்லா படிக்குது, பொண்ணு ரொம்ப சூப்பராக இருக்குது, பொண்ணு தெளிவாக இருக்குது, பொண்ணு அப்படியே காதல் அழகு. ஒரு இப்போ இதே மேஷமாக இருந்தால் அழகை பார்க்கும், அதே மிதுனமாக இருந்தால் அறிவையும் பார்க்கும், அழகையும் பார்க்கும். புத்திசாலியாகவும் இருக்கணும், அழகாகவும் இருக்கணும், அவங்களுடைய அமைப்பு முறைகள் எல்லாத்துக்கும் நமக்கு ஒத்து போகுமான்னு பார்க்கும். காதலிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? இந்த நேரத்தில் ஒருத்தர் காதலிச்சான்னா, ஆனால் இந்த ரிஷபலக்கணம் அப்படி கிடையாது, அது ஒரே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், அவ்வளோதான் அதுக்கு. ஆனால் இந்த மிதுன லக்கணம் வரும்போது என்ன பண்ணும்? அடாடாடா என்னங்க நீங்கள் அப்படி நீங்கள் மிதுன லக்கணம் போகும்போது கல்யாணம் காதல் பண்ணால் உண்மையில் கல்யாணம் வரைக்குமே போகும். 99% பார்த்தீங்கன்னா இதான் பொண்ணு இதான் பையன் முடிவு பண்ணுவாங்க. உண்மையில் வாழ்க்கையே ஓரளவுக்கு புரிதலோடு இருக்கும். ஏன்னா அது பொண்ணாக இருந்தாலும் ரொம்ப இருப்பா, அந்த பொண்ணு ரொம்ப உஷாக இருப்பான், அந்த பையன் ரொம்ப உஷாக இருப்பான். அப்படி நீங்கள் காதலிக்கும் போது இல்லை அது வரைக்குமே கமுகமாக இருக்கும், சொல்ல மாட்டாங்க, பேச மாட்டாங்க, சுத்த மாட்டாங்க. முதல்ல அது ஆச்சரியமாக இருக்கு, என்னடா அது. ஒரு இந்த ரிஷபலக்கணம் போனால் கையை பிடிச்சி நடந்து போகும், ஆனால் மிதுன லக்கணம் கையை பிடிச்சாலும் நடந்து போகணும். ஒரு இடத்துக்கு கூட நகராது. படிப்புனா படிப்பு படிக்கணும், படித்த முடிச்சது பிறகு தான் எல்லா வார்த்தையும் பேசும். இது நான் இந்த நேரத்தில் காதலிச்சா என் கல்லூரி வாழ்க்கை வீணாக போயிடும், கல்லூரி வாழ்க்கையில் நான் வீணாக போனேன்னா என் வாழ்க்கை முழுக்க மொத்தமாக போயிடும் அப்படின்னு இது பொண்ணும் சொல்லும், பையனும் புரிஞ்சுவோம், பையனும் சொல்லும், பொண்ணும் புரிஞ்சுவோம். 2 பேருமே புரிதலோடு இருக்கும். இந்த மிதம் கடகம் அப்படி கிடையாது. நீ காதலிக்கிறியா இல்லையா எப்படி அட என்னையா அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். அப்படியே அது என்னென்னா ஆர்டர் போடுற மாதிரியும் தெரியாது, ஆனால் ஆர்டர் போடும் உள்ளுக்குள்ளே. இங்கே போரு நீ எப்படியாச்சும் நீ காதலிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும். ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் இந்த காதல். அடடா என்னடா அது அது அவ்வளோ அழகாகவும் ஒரு கட்டன் டேட்டாக இருக்குன்னு சொல்லுவோம்லப்பா அப்படின்னு அழகாக என்ன பண்ணுவாங்க, அது ஆச்சரியமாக இருக்கும். அடடா பரவாயில்ல. ஆனால் என்னென்னா இவங்கள்ட்ட இந்த நீங்கள் கடக லக்கணம் இல்லை கடகராசி கடகம் ஏஎல்பியாக போகும்போது இந்த காதல்ங்கிறது ஏமாறுறது கடக லக்கணம் தான். ஆப்போசிட்டில் மகரம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப 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 வித்தியாசமாக இருக்கும். அது ரொம்ப சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அது சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் கடகம் அப்படி கிடையாது. அது நம்ம சொல்லுவாங்கள்ல காதலில் ஏமாறுறது பெரிய விஷயம், காதல் கண்ணீர் அப்படியே என்ன உலகமே அழிஞ்சு போச்சு. நம்ம ஒரு காதல்ங்கிற ஒரு படத்தில் ஒரு கேரக்டரை பார்த்துருவோம் தெரியும், ஒருத்தனை அவனை பார்த்தா நீங்கள் கடகத்தை பார்த்தது. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கா, திருமணம் சார்ந்த உறவுகள் எப்படி இருக்கா, திருமணம் நடக்குமாங்கிறதெல்லாம் அப்புறம். காதலுக்கு மட்டும் சொல்கிற விஷயம் என்ன இருக்கும் அப்பா. ஆனால் என்னென்னா இந்த கடகலக்கணக்கான காதலித்து கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணிட்டான்னா வாழ்க்கையே பொண்டாட்டியால் தான் பிரம்மாண்டம் அடித்து தூள் கலப்பிடும். ஆனால் அவ்வளோ நெருக்கவட்ட போகவே போகாது. ஏமாந்து போகக்கூடிய காதலுமே கடகம் தான். 10 வருஷம் சார் எனக்கு ஜென்மலக்கணம் கடகலக்கணம் கிடையாது, ஏஎல்பி லக்கணம் கடகலக்கணம் எனக்கு 17 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் போச்சு நான் காதலித்தேன் அப்படின்னா கடகலக்கணமாக இருந்துச்சுன்னா நீ ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ நம்பி காதலிக்கலாம். சிம்மலக்கணம், இந்த சிம்மலக்கணத்துக்கு காதல் சட்டே ஆகாது. நீ சிம்மலக்கணம் பார்த்தீங்கன்னா அவசர காதல் சொல்லுவோம்ல, ஒரு வித்தியாசமாக இருக்கும்ல, கராரா அப்படின்னு அப்படியே புட்டின்னு இருக்கும். ஆனால் இது என்னென்னா இந்த சிம்ம லக்கணத்துக்கு ப்ளஸ்ஸும் மைனஸும் என்னென்னா அதுவே தான். அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை என்ன பண்ணும், காதலை இனிமையாக்காது. ஏன்டா இந்த ஊரில் ஒரு சொல்லுவாங்கள்ல, ஏன்டா நாய் மாரி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு. நல்லா காதலிப்பாங்க, அடுத்த நிமிஷம் சண்டை போட்டுருவேன், அடுத்த நிமிஷம் என்னடா சண்டை, ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க, யார் அந்த பொண்ணும் அந்த பையனும். இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா இந்த 12 லக்கணமும் 12 விதமான எண்ணோட்டங்களை பிரதிபலிக்கும். சிம்மம் என்ன பண்ணும், இது சொல்கிறது எல்லாமே வித்தியாசமாக சொல்லும். இது விளையாட்டு பேச்சு பேசும் சிம்ம லக்கணம், சிம்ம ராசியாக இருந்தால் ஏஎல்பி லக்கணம். அதே என்ன பண்ணும் சில சிம்மம், அது பொண்ணு என்ன பண்ணும், அது கட்டன் டேட்டாக இருக்கும். நீ என்ன இப்படி பேசினே இல்லை அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கும், அவ்வளோதான் சண்டை வந்துடும். அதை விட்டு இந்த காதல் கசக்கக்கூடியது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம லக்கணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படும். காதலாலே கஷ்டப்படக்கூடியது இந்த கடகமும் சிம்மம் தான். அடுத்து கன்னி, அது ரொம்ப புத்திசாலி. நான் சொல்லல, 2வது புத்திசாலி இந்த கன்னி. அது ரொம்ப கராராக அது என்ன பண்ணும், காதலிக்கும் போது ரொம்ப ரொம்ப தெளிவாக பண்ணும். அது ரொம்ப ரொம்ப தெளிவாக பண்ணும், ரொம்ப கரெக்டாக பண்ணும், ரொம்ப ஆழமாக பண்ணும், ரொம்ப அதிசயமாக இருக்கும். ஆனால் அந்த காதல் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் என்னென்னா காதலில் பிரச்சனைன்னு நம்ம சொல்லுறது, சார் இந்த காதலிச்ச பொண்ணில் பிரச்சனை, பையனுக்கு பிரச்சனைன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, கன்னி லக்கணம் தான், கன்னி ராசி தான். 10 வருஷம் காதலிச்சா
சகட்டு மணிக்கு இவர்களால் யாரும் பொண்ணோட பையனால இல்லை, இவங்க சுற்றி இருக்கவங்களால இந்த கண்ணிலக்கணத்துக்கு பிரச்சனை இருக்கான இருக்குது. இந்த துலாலக்கணம், இந்த துலாலக்கணம் உலகத்தில் எதை நடந்தாலும் சரி, உலகத்தில் நீ என்ன வேணாலும் பாரு, எதை பற்றியும் கண்டுக்காது. ஆமாம், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ண போகிறேன், அப்படி தான் இருப்பேன், எப்படி அது அப்படி தான் சொல்லும். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். இந்த கன்னிலக்கணம், அது துலாலக்கணம் பார்த்தீங்கன்னா, இந்த துலாலக்கணம் ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம், பிடிச்சிருக்கு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும், அது ரொம்ப கொண்டாடும். ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயத்தை வந்து அனுபவிக்கிறது வந்து இந்த துலாம். இந்த விருச்சகம் இருக்கு. உண்மையிலே இந்த விருச்சகத்துக்கு அன்பை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாது. ஒரு குழந்தைய கொஞ்சம் போது என்ன பண்ணுவோம், போய் கன்னத்தில் ஒரு சாதாரணமாக எப்படி ஒரு முத்தி கொடுத்தா அப்படி இருக்கும், கன்னத்தை பிடிச்சி கிள்னா எப்படி இருக்கும், அந்த குழந்தை அழுவும் இல்லை. அந்த மாரி தான் காதல் எப்படி இருக்கும். அன்பை வெளிப்படுத்த தெரியாத, அன்பை வெளிப்படுத்த அந்த ஆழமான அன்பு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகத்துக்கு. சரி, யார்கிட்டையுமே இருக்குது. இத்தனை இதில் வந்து அது கொண்டாடுங்க. விருச்சிக ராசி, விருச்சிக இலக்கணம் உங்கள்கிட்ட ஏஎல்பி இலக்கணமாக போன 10 வருஷத்தில் யாராச்சும் உங்கள் நண்பர்கள் இருந்து இல்லை யாராச்சும் இருந்தாங்கன்னா உண்மையிலே அவங்க வந்து பாசக்காரங்க, பாசத்தில் அப்படியே கொட்டிட மாட்டாங்க. ஆனால் காதல்னு வரும்போது வெளிப்படுத்த தெரியாமல் சண்டையை போட்டுக்கிட்டு, ஆனால் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கும். பெரிய விஷயம். இந்த விருச்சகம் ரொம்ப அழகாக என்ன பண்ணும், இந்த காதலை அழகாக கொண்டாந்துடும். அழகாக என்ன பண்ணும், எவ்வளோ தான் இருந்தாலும் ரொம்ப அழகாக கொண்டாந்து கடைசி வரையும் கூடவே வச்சுக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு ராசி வந்து விருச்சகமாக இருக்கும். ஆனால் அது வந்து புறக்காரணிகள் அவருக்கு. இது காதல் மட்டும் கிடையாது, மற்ற எல்லாத்தாலையும் கஷ்டம் இருக்க தொட்டு இந்த காதலுங்கிற ஒரு நிகழ்வை கொண்டாட முடியாமல் இருக்குது தவிக்கக்கூடிய ராசியும் வந்து லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்பி லக்கணம் பார்த்திங்கன்னா விருச்சிகம் தான். தனுசு ஏஎல்பி லக்கணமாக போகணுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த 10 வருஷ காலம் ஏன்டா காதலிச்சோன்னு இருப்பேன். காதலிச்சா சண்டைன்னா சகட்டு மணி சண்டை தான். இவரும் புரிஞ்சிக்க மாட்டார், அவங்க சுத்தமாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆப்போசிட் பொண்ணோ பையனோ புரிஞ்சிக்கவே அதே புரிஞ்சுக்கிட்டாலும் இவர் புரிஞ்சிக்க மாட்டார், இவரே புரிஞ்சுக்கிட்டாலும் அவர் புரிஞ்சிக்க மாட்டார். 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று எதிர் துருவங்களாக செயல்படும். ஈட்டிக்கு என்ன பண்ணும், போயிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு நிற்கும். அதை விட்டு தயவு செய்து இந்த காலகட்டங்கள் காதலை ஒதுக்கி இருக்கிறது தான், காதலை தள்ளி இருக்கிறது தான் தனுசு ஏஎல்பிக்கு நல்லது. இந்த மகரத்தை பொறுத்தவரை பொதுவாகவே எப்பயுமே வந்து காதலுங்கிறது தூரமாக தான் இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், காதல் வரும். நிறைய வந்து ஆச்சரியமான விஷயங்கள் என்னென்னா, இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த உணர்வுகளை மதிக்கக்கூடிய யாரும் வந்து விரும்ப வரமாட்டாங்க. அதுவே கஷ்டமாக இருக்கும். அதை விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் நெருங்கி பழகும்போதும் அதனுடைய தன்மைகள் தெரியும் போது, இந்த மகர லக்கணம் ஏஎல்பி மகர லக்கணம் போகும்போது நிறை குறைகள் தெரியும் போது விலகுவதற்கான காலம் நிறையா இருக்கும். நிறைய காதலால் கஷ்டப்படக்கூடிய ஒரு ராசி வந்து பார்த்திங்கன்னா லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்பி லக்கணம் பார்த்திங்கன்னா மகரம் தான். அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 17 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது மகரம் ஏஎல்பி. ஏஎல்பி பொறுத்தளவுக்கு எதுவுமே தெரியாது. எப்படி ஆமாம் பண்ணுவேன், எப்படி ஒரு நேராக வந்து எப்படி பேசினா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ஒரு கட்டன்டேட்டாக இருக்கும். அதெல்லாம் அந்த கும்பத்தை பொறுத்தளவுக்கு வெளிப்படுத்தவும் தெரியாது. ஆனால் என்னென்னா ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் இருக்கும். ஒன்றும் காதலுக்கு அது ஒன்றும் இல்லை. ஆனால் என்னென்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும், புரிதல் இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த மீனருக்கு பாருங்கள், அது சூப்பராக என்ன பண்ணும், அழகாக என்ன பண்ணும், ரொம்ப மீனத்தை பொறுத்தளவுக்கு அது வந்து எந்த இடத்துல கொண்டு விட்டாலும் அது பூந்து புரட்டு வந்துடும். அந்த காதலில் அது எப்படி வேணாலும் இப்படி பூந்து அப்படி வரும், அப்படி பூந்து இப்படி வரும். இந்த கன்னிக்கும் மீனத்துக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை உண்டு. எப்போயுமே இது 2 ராசியும் வந்து காதலை வந்து ஆச்சரியமாக கொண்டாடும். எதிர்பார்த்ததை விட என்ன பண்ணும், ஆச்சரியமாக இருக்குது. எப்படா இங்கே மீன ராசிக்காரங்க மட்டும் எப்படா சமாளிக்கிறாங்க. சண்டையே வந்தாலும் என்ன பண்ணுவேன், சமாளிப்பேன். சண்டையே வந்தாலும் ஏன்டா அதுகிட்ட பேசுனேன், ஏன்டா இவன்கிட்ட பேசுனேன், ஏன்டா இதுகிட்ட பேசுனான்னு சண்டை வந்துச்சுன்னா அது அப்படியே எப்படி சமாளிப்பாங்க. அது இந்த மீனை ஏஎல்பி போகும்போது 10 வருஷ காலம் அப்படியே அழகாக சமாளிப்பாங்க. சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அது வந்து இந்த மீனராசிக்கே உள்ள தனித்தன்மையாக இருக்குமான தெரியவே தெரியாது. நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கலாம். அதை விட்டு மீனராசி வந்து பார்த்திங்கன்னா நிறைய காதல் அனுபவங்கள் நிறையா இருக்கும். மீனராசியை பொறுத்தளவு ஏஎல்பியாக போகும்போது இந்த காலகட்டங்கள் வந்து ஆச்சரியங்கள் இருக்கும், நிறைய அந்த புரிதல் இருக்கும். காலம் கடந்து தான் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அமையும். அதை விட்டு வந்து இந்த காதல் 12 லக்கணமும் ஏஎல்பி லக்கணமும் போகும்போது அவரவர்களுக்கு எப்படி ஏஎல்பி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் பெரிய உங்களுடைய காதல் வாழ்க்கை அந்த காலகட்டத்தில் உங்களுடைய 17 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அப்போ ஏஎல்பி லக்கணம் என்னவா போணுச்சு,
அது எப்படிங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். கண்டிப்பாக வந்து காதலிக்கிறது சரியா தவறாங்கிறத விட நமக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு படிப்புன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. படித்து முடித்து அந்த காதலை கல்யாணமாக திருமணமாக நடத்துங்க. அதுவே உங்களுக்கு சக்ஸஸ். அதுவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வரணும். பெற்றோர்களோட சம்மதத்தோட அந்த காதலை கொண்டாடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வரமும் வாய்ப்பும் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம். நன்றி. நல்லது. அச்சயம் வளரட்டும்.